ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடிய நிலக்கடலை சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட பச்சை நிலக்கடலையாக இருக்கனால நான் இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பச்சை நிலக்கடலையை வறுக்கும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும். கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா இப்படி நம்ம கையில் உதுத்தாவே தோல் நல்லா நீங்கி வரணும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடலை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ மறுபடியும் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 6-7 பல் சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்குற அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையோட கம்மியான குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான நிலக்கடலை சட்னி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் இல்லாமல் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை அரைச்சி எடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.